We thank you for who you are in our midst. Stirred our hearts tonight. We say yes to you, for you to do what you alone can do. எங்களுடைய இருதயத்தை நீர் தொடுவீராக, நீர் அனல் மூட்டி எழுப்புவீராக. நீர் மாத்திரம் செய்யக்கூடியதை நீரே செய்யும்படிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Let's put the passage, Proverbs chapter 4 verse 20, which we have been dealing with for the last few weeks, about guarding our heart. Look at somebody and say, how is it going? நீதிமொழிகள் 4:20. கடந்த சில வாரங்களாக நம்மளுடைய இருதயத்தை காத்துக்கொள்வதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, பக்கத்துல பார்த்து கேளுங்க எப்படி இருக்கு அப்படின்னு. ஹார்ட் எப்படி இருக்கு? Are you able to guard your heart, or how is it going? உங்களுடைய இருதயத்தை உங்களால காத்துக்கொள்ள முடியுதா, இல்ல எப்படி போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு? Read it out loud. என்னம்மா நிச்சயம் எப்படி போகுது? நல்லா போதா? ஓகே, சத்தமா படி. Listen carefully, my dear child, to everything that I teach you, and pay attention to all that I have to say. Fill your thoughts with my words until they penetrate deep into your spirit. Then, as you unwrap my words, they will impart true life and radiant health into the very core of your being. So, above all, guard the, சத்தமா சொல்லுங்க எல்லாரும். So, above all, guard the affections of your heart, for they affect all that you are. Pay attention to the welfare of your innermost being, for from there flows the well springs of life. Put it in Tamil. என் மகனே, சொல்லுங்க மகனே, சொல்லுங்க மவனே, என் வார்த்தையை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகள் கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனின்று ஜீவ ஊற்று புறப்படும். பக்கத்துல 3 பேர் பார்த்து சொல்லுங்க, எல்லா காவலோடும், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். With all diligence guard your heart, out of it flows the issues of life. உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்வது மிகவும் முக்கியம். ஏன்னா அதிலிருந்து தான் என்ன வருதான்? ஜீவ ஊற்று. உங்களுடைய வாழ்க்கையின் காலங்கள், seasons, for seasons shall flow out of your heart. காலங்கள் சொல்லுங்க. நல்ல காலம் பிறக்குதுன்றது உன் இருதயத்திலிருந்து பிறக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Is birthed out of your heart. நல்ல காலம் பிறக்கிறதும் வேற ஏதாவது காலம் பிறக்கிறதும் எங்க இருந்தா பிறக்குதான்? உன் இருதயத்திலிருந்து தான் பிறக்குதான். உன் இருதயத்தை நீ எப்படி பாதுகாக்கிறியோ, என்ன சூழ்நிலைகளா இருந்தாலும் உன் இருதயத்தை பார்த்து கொண்டேன்னா என்ன காலம் பிறந்துட்டே இருக்கும்? நல்ல காலம் பிறந்துகிட்டே இருக்கும். What season comes forth is given from your heart, is directly proportional to what's going on in your heart. So what season is ahead of you can be, if you can protect your heart at all times, you can continuously have good seasons ahead of you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களா இருக்கலாம். You can be a really anointed person. வரம் பெற்றவர்களா இருக்கலாம். You can be someone very gifted. ஆனா உங்க இருதயத்தை காத்துக்கொள்ளலன்னா, but if you do not guard your heart, உங்களை பிசாசு முடிச்சிருவான். devil will finish you off.
பாருங்க, எலியா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. There was a prophet named Elijah. எப்படிலாம் சண்டே சர்வீஸ் எடுக்க வேண்டியது இருக்குன்னு பாருங்க. ஏன்னா பைபிள் ஸ்டோரி தெரியாது. எலியா எந்த புக்லடா வருவான் சொல்றா கிரானிக்கல்ஸ்ல வரும். ஏதாவது ஒன்று சொல்லும். என்ன முகத்தை மறைக்கிற? எந்த புக்ல வருவார் எலியா? சரிங்களா? ராஜாக்கள் அப்படின்னு ஒரு புக் இருக்குது பைபிள்ல. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்னு ஒரு புக். அதுல எலியா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி கேரக்டர் கொண்டு வராங்க. There is a prophet named Elijah who is mentioned in the book of 1 Kings and 2 Kings in the Bible. அவர் இஸ்ரவேல் ரொம்ப ஒரு மாதிரி தேவனை விட்டு விலகி பாகால் தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்த ஒரு நாட்கள்ல வெளியே வர ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். When Israelites had pulled away from God and they were worshipping Baal, that is when Elijah rose up as a prophet. அவனுக்குள்ள தேவனை குறித்ததான பக்தி வைராக்கியம் அதிகமாக இருந்தது. The zeal for God was so much burning inside him. அபிஷேகம் பெற்றவனாய் இருந்தான். He was very anointed. தைரியம் உள்ளவனாய் இருந்தான். And he was fully bold and confident. So பாகால் தீர்க்கதரிசிகளை எதிர்கொள்கிறான் கர்மேல் மலையிலே. On the mount of Carmel, he encounters the prophets of Baal. 450 பாகால் தீர்க்கதரிசிகளை ஒரே ஆளாக நின்று சமாளிக்கிறான். It is one single man tackling 450 prophets of Baal. அதுவும் ஒரு நேச்சுரல் மீன்ஸ்னால இல்ல, சூப்பர் நேச்சுரலா வானத்திலிருந்து என்ன செய்றான்? அக்கினியை கீழே இறக்குகிறான். Not by any natural means, supernaturally he brings the fire down from heaven. பாகால் தேவம்னா பாகாலை வணங்குங்க, யாவே தேவம் என்றால் யாவேவை வணங்குங்கள். வானத்திலிருந்து அக்கினி இறக்குகிற தேவனே தேவன். சோ உன்னால முடிஞ்சதை பண்ணு, நான் என்னால முடிஞ்சதை பண்ணி காட்டுறேன்னு சொல்லி ஒத்த ஆளா நின்று என்ன செஞ்சான்? ஒரு தேசத்தையே கன்ஃபரண்ட் பண்ணான். He stood as one man and challenged the entire nation and confronted the entire nation, saying, if Baal is God, is the true God, let us worship Baal. If Yahweh is the true God, let us worship Yahweh. Whoever brings down fire from heaven is the true God. So வானத்திலிருந்து அக்கினி இறங்குகிறது, எலியாவின் தேவனே தேவன் என்று நிரூபிக்கப்படுகிறது. 450 பாகால் தீர்க்கதரிசிகளை அவன் ஒரே ஆளே பிடிச்சி ஒவ்வொரு ஆள் தலையை தூக்கிறான். 450 தலையை தூக்கிறான். And the fire comes down from heaven. It was proven that Lord Yahweh is the real God, and he as one single man killed 450 prophets of Baal. பார்க்க பயங்கரமான ஆளா இருக்கான் போல இருக்குன்ற மாதிரி இருந்திருக்கான் எலியா. வெறும் தீர்க்க தரிசனம் மாத்திரம் சொல்ற மாதிரி இல்லாம 450 பேர் கழுத்தை பிடிச்சி சீவுற மாதிரி இருக்கான். He was not just a prophet, he was a very rugged fellow. 450 பேர் கொண்டிருக்கான் ஒரே ஆள். One single man killed 450 people. இது முடிஞ்சு அடுத்த சாப்டர்ல ஜெசபேல் அப்படின்னு ஒரு women's conference வராத ஒரு லேடி இருந்திருக்காங்க. In the next chapter there was this lady named Jezebel who did not attend the women's conference. அது யாருன்னா ஆகாபுடைய மனைவி. It is the wife of King Ahab. ஆகாப் ஒரு தேவனுக்கு பயப்படாத ராஜா. Now Ahab is a king that doesn't fear God. So ஆகாப் போய் ஜெசபேல் சொல்றான், இந்த மாதிரி எலியா என்ன பண்ணிட்டாரு? பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் போட்டு தள்ளிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு. Now Ahab went and told Jezebel that Elijah came and killed 450 prophets of Baal. அப்ப அந்த அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. And this lady gives a statement. நாளைக்கு இந்நேரம் அவனுங்களுக்கு என்ன நடந்ததோ அதே அவனுக்கு செய்வேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. She says, tell Elijah that tomorrow this same time whatever he did to the prophets of Baal I will do to him. எவ்வளவு நேரம் அந்த அம்மா டைம் கொடுத்தது இவனுக்கு? 24 hours. She gave him the time slot of 24 hours. நீங்க என்ன நினைப்பீங்க? 450 பேரை போட்ட எலியா
எங்க அந்த அம்மா வர சொல்லு, 24 ஹவர்ஸ் என்ன, நானே இப்போ வரேன், அந்த அம்மா இருக்கிற இடம் அட்ரஸ் சொல்லு, நானே வரேன். அந்த அம்மா என்ன செய்ய சொல்லு, ஒத்தைக்கொத்த வர சொல்லு, 2ல் 1 பார்த்துடலாம் தானே ஸ்டோரி மூவ் ஆகணும். So you would think the storyline would go like this, that the guy who killed 450 prophets of Baal by bringing down the fire from heaven would be so thrilled about this, and he would go confront the lady directly who challenged him, who said she'll take the life of this guy. மேன், அப்படியே வேற லெவல்ல ஆரம்பிச்ச எலியா ஸ்டோரி இப்ப பாத்தீங்கன்னா அது கேள்விதான் பட்டான், கேள்விதான், சும்மா கொளுத்தி தான் போட்டு விட்டுச்சு அந்த அம்மா. அந்த அம்மா உண்மையா சொல்லிச்சான்னு கூட தெரியல, எவனோ வந்து சொல்லிட்டான். So கேட்டது மாத்திரம், கேட்டதுல 24 hours ஓடுறான். now this guy who had such an hype, such a great intro to his story, now when the lady challenged him to kill him, he only heard the challenge that he's going to be killed. He starts running for 24 hours. He runs. ஓடி 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 24 hours தாண்டி ஒரு செடி, அது தமிழ்ல என்ன பேருன்னு தெரியல, சூறை செடி, இங்கிலீஷ்ல ரொம்ப கேவலமா இருக்கும், ப்ரூம் ட்ரீ. அந்த ட்ரீ பேர் என்ன, ப்ரூம் ட்ரீ. விளக்க மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ப்ரூம் ட்ரீ கடியில போய் அவன் உட்காந்துக்கிட்டு என்ன சொல்றான்னா, என்ன சொல்றான், எத்தனை வசனம் இருக்கு அதெல்லாம் மனப்பாடமா தெரியுதா, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். After running for 24 hours, he goes and sits under a broom tree and he cries to the Lord, Lord, enough is enough, take my life away. போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். Enough is enough, take my life away. டயர்ட் ஆயிட்டான். He became tired. எக்ஸாஸ்டட் ஆயிட்டான். He was exhausted. ஏன்னா ஒரு வார்த்தை வரும் பொழுது அவன் இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ளன்னு தெரியல. Because he didn't know how to guard his heart when a word comes against him. ஒரு சிம்பிள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு விரோதமா தான் இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ளணும்னு தெரியாதனால அவ்வளோ அனாயிண்டடா இருந்த எலியா சூசைடலா மாறிறான் 24 ஹவர்ஸ்ல. Because he couldn't guard his heart against one single statement that came against him, the one that was Elijah, who was so powerful, suddenly becomes suicidal in 24 hours. See, நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு சூசைடல் தாட்ஸா வருது. Many people say, I get a lot of suicidal thoughts continuously. லைட்டா ஏதாவது பிரச்சனை, லைட்டா உழுக்குனா போதும் எல்லாருக்கும் சாவு வருது. If you just shake them a little bit, immediately they go down. They start saying statements like these. Everybody dies. நான்லாம் போனாதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். Only if I leave this earth, all the problem will come to an end. நான் போனாதான் உங்களுக்குலாம் நிம்மதி. Only when I leave this life, you all will be at peace. சிரிக்காத, சிந்தி. பக்கத்துல பலார் நோட்டு சொல்லுங்க, சிரிக்காத, சிந்தி. Tell your neighbor, don't laugh, think. பாருங்க, உங்களை சூசைடல் லெவலுக்கு கொண்டு வரதுக்கு 450 பேர் தேவையில்லையா? You don't need 450 people to make you suicidal. உங்க இருதயத்தை நீங்க பாதுகாக்காம இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் போதுமா? If you do not guard your heart, one single statement is enough to do that. So, Jezebel problema? Are you facing a Jezebel problem? இல்ல, ஜெசபேல் தான் ப்ராப்ளமா? Is Jezebel the issue? Is she the problem? ஜெசபேல் ப்ராப்ளம் இல்ல சார். She is not the problem. ஜெசபேல் சொன்னது ப்ராப்ளமா? Is what Jezebel said is the problem? No. ஜெசபேல் சொன்னது ப்ராப்ளம் இல்ல. That's not the problem. எலியா தனக்கு என்ன சொல்லிக் கொண்டான் என்பதுதான் ப்ராப்ளம். What Elijah was telling himself is the problem. பிசாசு ஏதோ ஒரு தடவை தாங்க உங்ககிட்ட பேசுறான். Devil only speaks once to you people. ஆனா அவன் பேசினதே எடுத்து திரும்ப 24 ஹவர்ஸ் நீங்க உங்ககிட்ட பேசுனீங்க பாருங்களேன். அதுதான் நீதிமொழிகள் 4ல என் சத்தத்துக்கு பண்ணுன்னு ஆண்டவர் சொன்னது. மகனே என் சத்தத்துக்கு செவி கொடுன்னு சொன்னார்ல.
அது என்னன்னா, நான் ஒரு வார்த்தை ஒரு தடவை சொன்னேன்னா அது 24 hours என்ன செய்ய, உனக்கே சொல்லி 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 அது உனக்கு உள்ள போற வரைக்கும், அது உனக்கு உள்ள போய் வேலை செய்யற வரைக்கும் அதையே பத்தி யோசின்னு சொன்னா, அவர் சொன்னதை ஒரே தடவை ஃப்ரீயா விட்டுட்டு இவன் ஒரு வார்த்தை சொன்னதை எடுத்து 24 hours மெடிடேட் பண்ணாம பாருங்க இல்லையா. Devil said only one statement, and what we people do is we take that one statement and meditate it, declare it, proclaim it, and continuously live upon it. But that is exactly what God is asking us to do about His word. He told us, take my word and meditate upon it day and night, but we are doing it on the contrary to the devil's word. டாக்டர் ரிப்போர்ட் பார்த்துட்டு கொஞ்சம் சீரியஸா இருக்கும் போல இருக்கு அப்படிதான் சொல்லியிருப்பாரு. அவர் சொல்லிட்டு அவர் பேசாம போயிருப்பாரு. அதை எடுத்து ஒரு 2 நாள் சீரியஸ்னா எவ்வளோ சீரியஸாக இருக்கும், எப்படி சீரியஸாக இருக்கும், இது எவ்வளோ சீரியஸாக இருக்க வாய்ப்பு இருக்கு, எவ்வளோ வேகமாக நான் சாகருக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படிலாம் யோசிக்கிறப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்ல அப்படிலாம் யோசிக்கிறப்பார். The doctor took your report and looked at it, and he made just a statement saying it is probably a serious condition. It was just a statement that he said probably, and he left. You are continuously meditating on it for the next 2 days thinking, how serious is it, how soon am I going to die? நீங்களே ஒரு வாரம் கழிச்சு அந்த டாக்டர் பார்க்கும்போது இல்லை நல்லா தான் இருக்கீங்கன்னு சொன்னால் ஏதோ இவர் தப்பாக பேசுகிறாரோ, இன்னொரு டாக்டரை போய் கேட்போம் எதுக்கும். இவர் போன வாரம் சொன்னார் சீரியஸாக இருக்குன்னு, இந்த வாரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இவர் எங்கள் பாட்டி இருந்தாங்க, எங்கள் அப்பாவோட அம்மா. வீட்டில் ஜோம் பண்ணுறக்கு ஆளை கூட்டு வருவாங்க. அவங்க உபாசம் இருந்து ஜோம் பண்ணணும் 3 நாள் எங்கள் பாட்டிக்காக. அந்த பாஸ்டர் வீட்டில் இருந்து எங்க பாட்டிக்காக என்ன செய்யணும், 3 நாள் ஜோம் பண்ணணும். ஜோம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் ரிப்போர்ட் கொடுக்கணும், அறிக்கை சப்மிட் பண்ணணும். ஆவியில் அவங்க பண்ண ஆராய்ச்சிகளின் அறிக்கையாவது எந்தெந்த பாஸ்டர்லாம் எம்மா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைம்மா நல்லா தாமா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்களோ, எங்க பாட்டி அவங்கள பார்த்து ஒண்ணுமே இல்லை வரமே இல்லை. ஆனா ஏதாவது ஒரு பாஸ்டர் உங்களுக்கு பில்லி சூனியம் இருக்கு, உங்க மண்டை மேல பள்ளி இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்றாருன்னு வைங்களேன், ரொம்ப உற்சாகமாயிருவாங்க. அந்த பாஸ்டருக்கு தான் இவங்க காணிக்கவே என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. My grandmother was there. She used to conduct fasting prayers for pastors to come and fast and pray for her for 3 days time. And after praying for 3 days, they have to give her a report of what are all the problems that she has spiritually that she has to deal. If someone come and says, you're good, nothing is wrong with you, she would say, you don't even have a gift. But when someone comes and tells her, you have witchcraft over you, this problem, that problem over you, she would respect them so much and then give them offering and all of that. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு பிசாசே தேவையில்லை உன்னை அழிக்கிறதுக்கு. For you to be destroyed, you don't even need the devil to destroy you. அவன் உன்னை பிளான் பண்ணிலாம் தூக்கணும்னு வேணாம். You don't need to plan to take you away. உன் இருதயத்தை நீ காப்பாத்துற கெப்பாசிட்டிக்கு என்ன ஆயிரும். See, this is a very serious thing. பக்கத்துல பலாரம் விட்டு சொல்லுங்க, it's a very serious thing. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். It doesn't take much to spiral down and become suicidal. It doesn't take much to spiral down and become suicidal. நீங்க suicidal தற்கொலை பண்ற எண்ணம் வர அளவுக்கு போறதுக்கு ரொம்ப நிறைய எடுக்கிறது இல்ல. ஒரு 3 days காஸ்பல் பத்தியே யோசிக்காம வெறும் நியூஸா கேட்டுட்டு வெறும் சோஷியல் மீடியாவா பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், டக்குன்னு பரலோகம் கண்ணுக்கு தெரியும். If you don't listen to the gospel for 3 days and you continuously meditate on the newspapers and social media and news, immediately you will look heaven in front of you. ஆமா, ஆனா இன்னொரு சைடு ஒன்னு இருக்கு. And there is other end to this spectrum. எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் உங்க வாழ்க்கையை நீங்க வார்த்தையை வைத்து அவ்வளவு தூரம் இருதயத்தை பாதுகாத்திருந்தீங்கன்னா இப்படி ஒரு தாட் கூட வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற இடத்துக்கும் நீங்கள் வர முடியும். You can get to a place where you have guarded your heart so much with the word of God that even a thought like this can never even cross your mind. 40 வயசு ஆக போகுது இன்னும் few yearsல. In a few years. உடனே எனக்கு 40 நினைச்சிருவேன். In a few years I'm going to be 40. இன்னும் few yearsல எனக்கு என்ன ஆக போகுது, 40 ஆக போகுது. ஆனால் இந்த 40 yearsல ஒரு தடவை கூட
தலைக்கு மேல எவ்வளோ பிரச்சனை போனாலும் ஒரு தடவை கூட ஒரு தாட் கூட இப்படி வந்ததே கிடையாது. In this 40 years, however the problems can be, however worse the situation can be, not even one single thought has crossed my mind like this. ஏன்டா இருக்கிறோமே, எதுக்கு தான் இருக்கிறோம்? Why do I? நீங்கெல்லாம் என் வாழ்க்கையில இருக்கிறீங்க, அப்படியே இருந்துமே எனக்கு என்ன செஞ்சது இல்ல, ஒரு தடவை கூட அப்படி ஒரு தாட் வந்ததே இல்ல. I've never had a thought, why do I even exist? What? No, because certain you can reach a place in the spirit where certain temptations don't happen. Forget about you overcoming. You don't need to face certain temptations if you guard your heart with the word. நீங்க தேவனுடைய வார்த்தையினால உங்களுடைய இருதயத்தை பாதுகாத்து கொண்டீங்கன்னா நீங்க ஆவியில ஒரு நிலைக்கு வர முடியும். சில சோதனைகள் கூட நீங்க உட்பட மாட்டீங்க. சோதனையை நீங்க மேற்கொள்றது இல்ல, அதுக்கு உங்க கிட்டயே நெருங்காது. I'm not saying whoever is fighting those things, you are good for nothing. That's not what's the thing is. It's not a message to condemn, but it is a message to invite you for a greater walk of faith. அப்படிப்பட்ட எண்ணங்கள் அப்படிப்பட்ட நிலையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒண்ணுத்துக்கும் உதவாக்கற அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. அப்படி நான் சொல்லல. இது உங்களை குற்றப்படுத்துற செய்தி அல்ல, இது ஒரு அழைப்பு. உங்களை இந்த நிலைக்கு நான் அழைக்கும்படி இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஸோ பாருங்க, டயர்ட் ஆயிட்டு போதும் கர்த்தாவே, அப்போ சொல்றான், என்ன ஆண்டவர் கேட்கிறாரு, என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான்? இஸ்ரவேலே என்ன பண்ணிருச்சு, உம்மை விட்டு போயிருச்சு, உம்மை சேவிக்கிற ஒரே ஒருத்தன் நான் தான் சார். And God comes and asks him, what is your problem, what's the deal with you? And he says, the entire Israelites have gone away from you, the only one that is serving you is me. பக்கத்துல பாத்தீங்கன்னா, நீ சூசைடல் ஆகும் பொழுது, when you become suicidal, ஒரு நரேட்டிவ் மண்டையில ஓட ஆரம்பிக்கும். a narrative starts running in your head. வேற யாருக்குமே நடக்காதது உனக்கு மாத்திரம் நடக்குது. Not the thing that does not happen to anyone else is happening to you. யாருக்குமே இந்த பிரச்சனை வராதது உனக்கு மாத்திரம் தான் இது நடக்குது. Nobody else has had this problem, you are the only one having this problem. அந்த தாட் வர ஆரம்பிச்சாலே உங்களுக்கு தெரியணும், சைத்தான் சைக்கிள்ல வருது. When you start having this thought, you need to understand that devil is playing his game. சைக்கிள் இல்ல, ஏரோப்ளேன்லயே வருதுன்னு அர்த்தம். This me alone, I alone, only me அப்படினாலே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எங்கிட்டோ போகுது வண்டி இழுத்துக்கிட்டுன்னு. நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை எல்லாம். When you start saying this, you need to understand that your vehicle is going off track. ஆண்டவர் அவனை கன்ஃபரண்டே பண்ணல தெரியுமா? And God did not even confront him, you know. அதுக்கு முன்னாடி அவன் சேரியட்டோடலாம் ஓடுவான். ஓடும் பொழுது ஆஹாப் ராஜா இதுல ஓடுவாரு, குதிரையில ஓடுவாரு. இவன் எங்க எதுல ஓடுவான்? கழுதையில ஓடுவான், கால்ல ஓடுவான். கால்லையே ஓடி என்ன செஞ்சிருவான்? சேரியட்டை ஓவர்டேக் பண்ணி அங்க போய் நிற்பான். This was the same guy when King Ahab used to run in the chariot. He used to overtake him by his feet. So அப்படி ஓடுனவன் இன்னைக்கு என்ன ஆயிட்டான்? டயர்ட் ஆயிட்டான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டியே அப்படின்னு பிசாசு உனக்கு சொல்லுவான். நீ ஓடுனியே, பயங்கரமா ஓடுனியே, வேகமா ஓடுனியே, நீயே என்ன ஆயிட்டப்ப? டயர்ட் ஆயிட்ட. The devil will come and tell you, you ran so much, you ran so fast, everything was amazing, but now you have become tired. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இவன் எதுக்காக ஓடுனா? Why did he run? எதுக்கு? உயிருக்கு பயந்து. ஒரு நாள் கழிச்சு என்னன்னு சொல்லிட்டான்? செத்து போறேன்ட்டான். அதுக்கு அங்கேயே செத்துக்கலாம்ல, இப்படி ஓடி போய் சாகணுமா? புரியலைங்களா நான் கேட்கிற கேள்வி? He's running to save his life. He ran 24 hours to save his life. ஜெசபெல் என்ன சொல்லுச்சு? கொன்னே போடுவேன் அப்படின்னுச்சு. இவன் ஓடுறான் அப்படின்னா என்னதுக்கு தான் ஓடி இருக்கணுமே? வாழ்றதுக்கு தான் ஓடி இருக்கணும். ஓடி போய் அங்க போய் ஆண்டவர்கிட்ட சொல்றான், என்ன நீங்க கொன்றுங்க. He's running from Jezebel for 24 hours to save his life, to protect his life, and going there, after reaching there, he says to God, God, you kill me now. இது பேர் தான் கிறிஸ்டியன் டீமன். கிறிஸ்டியன் டீமன் என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணனும்னா, ஆண்டவரே கேட்பானுங்க, என்ன கொன்றுங்க.
This is the Christian demon, and Christian demon prays like this, Lord, take my life away. ஏன்னா இவனுங்களோட கான்செப்ட் என்னன்னா சூசைட் பண்ணா நரகத்துக்கு போயிடும் அப்படின்ட்டு. அதனால அப்படி வரானுங்களாம் அப்படி லெஃப்ட் கூடி. Because their concept is that if they kill themselves, they will go to hell. So they are asking God to take them. ஸோ இவனுங்க வந்து சொல்றது ஆண்டவருக்கு, ஆண்டவரே நான் வந்து வண்டியில போகும்போது என்ன தூக்கிடுங்க, நல்லா வாயில வருது, இதுல போகும்போது தூக்கிடுங்க, இப்படி வந்து இவனுங்க ஐடியா மேல ஐடியா கொடுக்கிறது. They start giving strategies to God to how to kill them. சாக போறதுன்னு ஆயிடுச்சு. ஜெசபேல் கொன்னா என்ன, ஆண்டவர் உன்னை என்ன செய்ய போறது இல்லை, இன்னைக்கும் கொல்ல போறது இல்லை. You want to die, why don't you die in the hands of Jezebel? Because God is never going to kill you. So tired. You got very tired. சொல்லுங்க, mental and physical exhaustion can open the doors for enemy as well. Say, mental and physical exhaustion itself can play games in your mind. உங்களுடைய மன ரீதியான சரீர ரீதியான சோர்வு கூட பிசாசுக்கு கதவை திறந்து கொடுக்க கூடியதா இருக்கு. ஆண்டவர் அதனால அவனை வந்து ஓ ரீபா பாபா பாபா லவ் ரெஹலா ஹப்ரகே அப்படிலாம் பண்ணாம ஏஞ்சல் டே அவனுக்கு சாப்பாடு கொடுறான். God did not come and pray in tongues over him. He said, angel, give him food. அவனை எழுப்பி விட்டு சாப்பாடு கொடுத்து தூங்கிட்டான். திரும்ப எழுப்பி விட்டு சாப்பாடு கொடுத்து தூங்கிட்டான். எழுப்பி விட்டு சாப்பாடு கொடுத்து. சொல்லுங்க, உன்னோட நிறைய ப்ராப்ளம் நீ நல்லா தூங்கி ஒழுங்கா சாப்பிட்டாலே சரியாயிரும். And the angel comes and gives him food. This guy eats the food, sleeps. Then wakes up, again eats the food, sleeps. Most of your problem, if you eat well and sleep well, is gone. அப்படியே நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து எதையாவது போட்டுக்கிட்டு 7 நாள் ஒரு மாதிரி அப்படியே சீசன் ஆஃப்டர் சீசன் எபிசோட் ஆஃப்டர் எபிசோட் தூங்காம சாப்பிடாம குளிக்காம உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தா சூசைடலா தான் இருக்கும். Continuously binge watching on Netflix without even eating, without even sleeping well, you are going to feel suicidal. Yes. சொல்லு, நிறைய ப்ராப்ளம் நிறைய இது சால்வ் பண்ணாததை ஒரு நல்ல தூக்கமும் சாப்பாடும் சால்வ் பண்ணும். What most things cannot solve, good sleep and good food can solve. You have to take rest. ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா ரெஸ்ட்டுக்கு உன் சிஸ்டம் அகைன்ஸ்டா இருக்குனாலே நீ டிமானிக்கோட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கன்னு அர்த்தம். If you are against rest, if your system is working against rest, you are working in partnership with the demonic realm. சில பேர் வெறும் தூங்கிட்டே இருக்க, அது வேற டீமன். Some of you are only sleeping and sleeping. That's a different demon altogether. பெட்டை விட்டு உன்னால எந்திரிக்கவே முடியல, அது வேற பிசாசு. You can't even wake up from your bed. That's a different demon. டிப்ரெஷன் தலைக்கு முத்தும் போதும் ரொம்ப தூங்கிட்டே இருப்பாங்க. Even when depression is overwhelming, they will sleep more. அத பத்தி பேசல. I'm not talking about that. ரொம்ப அப்படியே கேப்பே இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கேன்னா ஒரு வாரம் நீ என்ன செய்ய? ரெஸ்ட் எடு, நல்லா தூங்கு, எந்திரி, சாப்பிடு, தூங்கு, சாப்பிடு, எந்திரி. அப்பதான் உனக்கு ஆண்டவருடைய சத்தமே தெளிவா கேட்க ஆரம்பிக்கும். If you are continuously running without a gap, on and on and on, you need to take a week and rest, eat well and rest. That is when you will hear the voice of God clearly. பழைய ஏற்பாட்டுல மாத்திரம் இல்ல, not even in the Old Testament. புதிய ஏற்பாட்டிலையும் பாத்தீங்கன்னா ஜீசஸ் வந்து இவனுங்க நினைச்சது ஒண்ணு, ஜீசஸ் பண்ணது இன்னொன்னு. It was not just in the Old Testament, even in the New Testament, what these people thought was different, what Jesus did was entirely different. பாக்ஷா பாக்ஷா அப்படின்ட்டு இவர் வந்து ஏதோ பண்ணுவாருன்னு நினைச்சா இவர் போய் எங்க தொங்கிட்டாரு? சிலுவையில தொங்கிட்டாரு. அத வேற இவனுங்க கண்ணார பார்த்து அது தூங்கினாலே அதுதான் வருது. They were thinking he's going to come as a king and wage war and do all of that stuff, but he went and hung on the cross. And even these people are unable to even go to sleep, because when they go to sleep, that's what they come in even in their dreams. அந்த பேதுரு வந்து மார்க் மாதிரி இருக்காங்க டிசபிள். மார்க்குக்கு வந்து இந்த பிளட் கிட்டு இது இப்ப இயேசு இப்படிதான் மரித்தாரு நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலே அவர் அப்படியே டிரான்ஸ்குள்ள போயிடுவாரு. If I start talking about blood and stuff and all of that, Mark gets into a trance. ஆனா மார்க்குக்கு நிறைய வந்து இந்த ஆக்சிடென்ட் ஜோன்லாம் போய் ஹெல்ப் பண்ணணும்லாம் ஆசை. ஏதாவது ஆக்சிடென்ட்னா உன்னை கிளம்பி போவார் முதல்ல. பார்த்தா ஆம்புலன்ஸ் வரும்போது 2 பேர் படுத்திருப்பாங்க. When there's an accident, he wants to be the first person to go and help. But when the ambulance comes, both of them will be lying there. ஆமா, இதெல்லாம் உண்மைக்கே. அவர் ஃப்ரெண்டை வந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் மச்சான் எனக்கு ஒரு மாதிரி வருதுறான்ட்டு அவரோட பெட்ல படுத்துக்கிட்டாரு. He took his friend to the hospital and he went and slept on his bed.
இப்படி வந்து ஒரு பிளட்னா ரொம்ப ட்ராமாட்டிக்கா இருக்கிற மாதிரி பேதுரு இருந்திருக்கானுங்களே. பேதுரு வந்து சிலுவையில இயேசு மரிக்கிறத பார்த்தா அது எப்படி இருந்திருக்கும்? If Peter was like Mark and he was so traumatized by blood, see, imagine if he had seen Jesus in that bloodshed scene. இயேசு தான் உயிரோட வந்துட்டேன்னு காட்டினாலும் அவனுக்கு நைட் எதுதான் கனவு வருது? சிலுவை தான் வருது. Even though Jesus comes in front of him and he says, shows himself alive, all that he could think of is the bloodshed cross. மத்தவங்களுக்குலாம் வெறும் சிலுவை மாத்திரம் தான் வருது. பேதுருக்கு கனவுல என்ன வருதுன்னா இவன் 3 தடவை மறுதலிச்சதும் சேர்ந்து வருது. For other people it's just the cross on their dreams. For him it is him betraying Jesus thrice as well. So ரொம்ப கொடூரமா இருக்கு, ரொம்ப தாங்கவே முடியல. அவ்வளவுதான், இவனும் டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு வந்துட்டான். ஆனா சூசைட் யாரு சூசைட் பண்ணிட்டா? ஜூடஸ் சூசைட் பண்ணிட்டான். இவனால வந்து ஐயோ அந்த இடத்துக்கும் போக முடியாது, அவன் வயிறை பார்த்தா கேவலமா இருக்கு, இப்படிலாம் வேண்டாம் அப்படின்ட்டு இவனால சாகவும் முடியல, வாழவும் முடியாம இருக்கான். Depression is overwhelming. Judas has already killed himself. All this news is reaching him and he is unable to die, unable to live, nothing. He is stuck in a depression. உடனே சொல்லிட்டான், நான் எங்க போறேன்? மீன் பிடிக்க போறேன். He's saying I'm going to go to fishing. டிப்ரெஷன் உச்சக்கட்டத்தில் உனக்கு எது கம்ஃபர்டபுளோ, உனக்கு எது நல்லா செய்ய தெரியுமோ, உன்னால எது கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த இடத்துக்கு போக ஆரம்பிப்ப, அந்த இடத்துக்கு தேட ஆரம்பிப்ப. சில ஆட்கள் சொந்த ஊருக்கே போவேன். When depression overwhelms you, what happens to you is you start running towards things that you are comfortable with, things that you can control. Some people will even go back to their hometown. சில வந்து பானுக்கு போவீங்க, சிலருக்கு இதுக்கு போவீங்க, அதுக்கு போவீங்க. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு ஃபெமிலியரான ஒரு மேட்ரு, இதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், இது இப்படி ஆரம்பிச்சா இப்படி தான் ஃபீல் பண்ணுவோம்னு தெரியும். Some people will go to porn, some people will go to other addictions because they know these things that can be controlled in a certain way and that is how it will go and they are comfortable with it. ஏன்னா இது பண்ணா தான் இப்படி தான் ஃபீல் பண்ணுவான்றது அவனுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த ஃபீலிங் வேணும்னு தான் அதை பண்ணான்றது அவனுக்கு தெரியும். Because he knows the outcome of how he is going to feel. If I do this, this is how I am going to feel. I will feel a certain way. I want to feel that way, so I am going to do that. So அந்த ஒரு கண்ட்ரோல் பண்ற என்வாயரன்மென்ட்காக அவன் என்ன சொல்றான்? நான் எங்க போறேன்? மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். So he wants an environment which he can control, so he is saying I'm going to go back to fishing. உனக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு தெரிஞ்ச பெயின் மேனேஜிங் மெக்கானிசம், கோப்பிங் மெக்கானிசம்ஸ்க்கு திரும்ப போறியா? Ask your neighbor, are you going back towards the pain coping mechanisms that you are comfortable with, you are familiar with? அப்பனா எங்கேயோ உன் இருதயத்தை பாதுகாக்க விட்டுட்டேன்னு அர்த்தம். Means you have lost in guarding your heart somewhere. இயேசு கூட இருந்திருக்கலாமா இருக்கும், பயங்கர நீ ப்ராமிஸ்லாம் பண்ணிருக்கலாமா இருக்கும், நான் அவருக்காக மரிப்பேன், இவெல்லாம் ஆண்டவரே இவனுங்கெல்லாம் பாத்தீங்களா சூனா பண்ணா எல்லாம் போயிடுவானுங்க, ஆனா அப்படிலாம் நீ பண்ணிருக்கலாமா இருக்கும். இயேசு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் பார்த்து போ அப்படின்னு சொல்றாரு. சோ உன்னுடைய உற்சாகங்கள் பக்கத்துல போய் சொல்லு, உற்சாகங்கள் புரிகிறது, ஆனால் இருதயத்தை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். Maybe you as someone who made a lot of promise to you, even Jesus, I will never leave you nor forsake you, you are telling him and all these stuff, but Jesus is telling, I understand your enthusiasm, but you need to guard your heart. ஏன்னா அவன் பயம் ரொம்ப கூடிருச்சு. பயம் எவ்வளவு கூடிருச்சுன்னா, பயத்துல வந்து எடுத்து ஒருத்தன் கழுத்தை எய்ம் பண்ணா, ஆனா பயத்துல மிஸ் ஆகி காது போயிடுச்சு. நிறைய பேர் காது தான் அறுக்க ட்ரை பண்ணானுங்க. காதை எவனா அறுக்க ட்ரை பண்ணுவானா? அதுவும் ஒரு போர் சேவகனை போய் அவன் எதுக்கு தான் எய்ம் பண்ணது? கழுத்தை தான் எய்ம் பண்ணது. பயத்துல கை ஆடி காதுக்கு போயிருச்சு. Fear was overwhelming him so much that even when he wanted to kill a soldier, it missed, it slipped and he cut the ear off. இப்படி வந்து பக்கத்துல பார்த்து சொல்லு, பயத்துல நிறைய பண்றியா? Are you doing a lot of things in fear? உருட்டல் பரட்டல் சடசல் எல்லாம் பண்ணி எல்லாம் சொதப்பி எல்லாம் இது பண்ணி கடைசியில அப்பா வேணாம் ஆணியே புடுங்க வேணாம்டா, நான் வந்து எங்க போறேன்? மீன் பிடிக்கவே போறேன் அப்படின்னு கிளம்புறேன். After all the messes that you're doing and all the chaos that is happening, now you're saying let me go back to fishing. ரா முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும். இப்படிதான் அவன் ஸ்டோரி ஆரம்பிச்சது. He tried all night and didn't get nothing. இப்படிதான் அவன் ஜீசஸையே என்கவுண்டர் பண்ண ஆரம்பிச்சான். அதே இடத்துக்கு திரும்பி வந்துட்டான். This is the very same place where he first encountered Jesus, where his story began, and he's come to the same place, the square one. ஜீசஸ் வந்து கேக்குறாரு, பிள்ளைகளே ஏதாவது சாப்பிட இருக்கா? Jesus is coming and asking, dear children, do you have anything to eat?
அவங்க சொல்றாங்க, நான் நைட் ஃபுல்லா ட்ரை பண்ண ஒண்ணும் கிடைக்கல. And they are saying, we tried all night and we didn't get anything. அந்த சைடுல போட்டு பாரு அப்படின்றாரு. He's telling cast the net on the other side. இவனுங்க எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா வர்க் பண்ற பல்புன்றனால எதுவுமே கிளிக் ஆகவே மாட்டேது. சரி போடுவோம் அப்படின்னு போடுறானுங்க. These people are not able to connect the dots and understand it's Jesus. They are throwing the nets on the other side, obeying the words he's saying. திரும்ப இழுக்க முடியாம இருக்கும்போது தான் இவனுங்களுக்கு இது எங்கேயோ டேஜாவு மாதிரி இருக்குது. அப்போ ஜான் சொல்றான், it's a Lord. And when they are unable to pull the net with the amount of fish that they got, they understood, we have seen this somewhere, we have experienced this somewhere, it's a deja vu. And John is saying, it is the Lord. உடனே பேதுரு டக்குன்னு உடனே ஜம்ப் பண்ணி நீந்தி கரைக்கு வரான். And Peter immediately jumps and swims to the shore. அப்ப இயேசு ஒரு கேள்வி கேட்கிறாரு. யோவான் 21ஆம் அதிகாரம் பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல போடுங்க. பேதுருவை பார்த்து கேள்வி கேட்கிறார். And 3 தடவை கேள்வி கேட்கிறார். And Jesus looks at Peter and asks a question thrice. ஹார்ட் ஹீலிங் எப்படிலாம் பண்றாரு பாருங்க ஜீசஸ். Look at how Jesus does heart healing. அவனுக்கு நைட்மேர் வெறும் சிலுவை மாத்திரம் வரல, எதுவும் சேர்ந்து வருது. அவன் 3 தடவை மறுதலிச்சான் வருது. ஆண்டவர் அவனை 3 தடவை தான் அவனுடைய லவ் அஃபர்ம் பண்றதுக்கும் வைக்கிறாரு. So his nightmare is not just seeing Jesus on the cross, it is also him betraying Jesus thrice. What Jesus comes and does is, he is making him affirm his love for Jesus thrice. அவன் ஹார்ட்டுக்கு என்ன நீடுன்னு தெரிஞ்சு அவன் லாங்குவேஜ் பேசி அவன் ஹார்ட்டை டீல் பண்றாரு. He precisely knows what the need of his heart is and spoke to him in his language that he would understand and heal his heart. No, மேல போங்க. Okay, next verse 15. இதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? மேல போங்க. Jesus came close to them and served them the bread and fish. இந்த heart healing பண்றதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன கொடுக்கறாரு? சோறு கொடுக்கறாரு. Before doing the heart healing, Jesus comes and feed them food, bread and fish. இதுதான் சொல்றேன். பக்கத்துல சொல்லுங்க, பல பிரச்சனை சால்வ் பண்ணாதது ஒரு நல்ல சோறு சாப்பாடு. What lot of things does not solve, of good food can solve. ஆமா பாருங்க, இது எடுத்த உடனே நீ என்னை நேசிக்கிறாயா அப்படிலாம் கேட்கல. அவனுங்களை மீன் பிடிக்க வச்சுட்டு வராரு. வந்தா இவர் ஏற்கனவே இங்க என்ன வச்சிருக்காரு? மீனை பொரிச்சே வச்சிருக்காரு. And he did not directly enter into a heart healing and deal with them. He first make them get fish, and then when they come to the shore, he already has fish cooked for them. Physical needs பக்கத்துல பார்த்து சொல்லு. physical needs மீட் பண்ணு. Meet your physical needs. ரெஸ்ட், உன் பாடிக்கு ரெஸ்ட் தேவை, உன் பாடிக்கு ரிஃப்ரெஷிங் தேவை, உன் பாடிக்கு சோறு தேவை. நீ நினைக்கிற அளவுக்கு சோறு தேவையில்ல, கொஞ்சம் சோறு தேவை. Your body needs rest, your body needs refreshing, and your body needs food. சொல்லு, இப்படி காட்டும் போதே இப்படி உனக்கு பக்கத்துல திரும்பி சொல்லுங்கன்னா உனக்கு சோறு தேவைன்னு சொல்லுங்க. சோறு தேவை. You need little food, not so much. பக்கத்துல பார்த்து சொல்லி, இவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் போதும் உனக்கு. This much of carbohydrates is enough for you. அது இன்னொரு நாள், அந்த கான்ஃபரன்ஸ் இன்னொரு நாள் கான்ஃபரன்ஸ் ஜோயல் பீட்டருக்காக நடத்துறோம். That conference is for a different day. Food after they had breakfast, Jesus said to Peter, Simon, son of John, do you burn with love for me more than these? Do you burn with love? In Aramaic, that's the meaning, burning with passion. So Jesus is asking Peter, do you burn with passion than more than these? Because that's what he said. More than any of these fellow, I will do this thing for you. And he has miserably failed and he is filled with shame. இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, இவங்க எல்லாரையும் காட்டிலும் பாசத்தால பற்றி எறியா நீ எனக்காக அப்படின்னு அவனை பார்த்து கேட்கிறாரு. ஏன்னா அவன் சொன்ன வார்த்தை அதுதான். இவங்க எல்லாரையும் விட நான்
உங்க மேல பாசத்தோட பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கிறேன், உங்களுக்காக எதையுமே செய்வேன் அப்படின்னு சொன்னவன் பயங்கரமா விழுந்து போனா, அவன்கிட்ட அதே கேள்வி மீண்டும் கேட்கிறாரு, இவங்க எல்லாரையும் விட பாசத்தால எனக்காக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறியான்னு. நீங்க நினைக்கிறீங்க ஆர்வ கோளாறுல உற்சாகத்துல நீங்க சண்டே கிளாஸ்ல சில பிரேயர் பண்ணீங்க, ஆனா இப்ப அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஓ, ஆர்வ கோளாறுல உற்சாகத்துல நான் காலேஜ் படிக்கும் போது ஆண்டவர் என்னை டச் பண்ணும் போது நான் நிறைய இப்படி சொன்னேன், உமக்காக இது பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்லுவேன், ஆனா இப்ப அதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை, அதெல்லாம் ஒரு உற்சாகத்துல சொன்னது அப்படின்னு நீங்க நினைக்கலாமா இருக்கும். ஆனா ஆண்டவர் அப்படி நினைக்கலன்னு சொல்றாரு. You think the promises and the prayers that you made when you were in Sunday school, when you were young, when you were in college, the saying, I will do this for you Lord, I will do that for you Lord, you think you said that because of excitement, but God considers it real and valuable. ஏன்னா நீங்க சொன்னது அதுக்கப்புறம் அந்த சொன்ன இடத்திலேயே சொல்லுங்க, சொன்ன இடத்திலேயே விழுந்திருக்க. சொல்லுங்க சொல்லுங்க, எந்த 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 மேட்டரை சொன்னியோ பக்கத்துல சொல்லுங்க, எந்த மேட்டரை வாக்கு கொடுத்தியோ அதே மேட்டர்ல என்ன செஞ்சுட்ட, விழுந்துட்ட. வேற எதுலயோ விழுந்திருந்தாலும் அது பரவாயில்ல, எதை இதுதான் என் ஹை பாயிண்ட், இதுதான் என் ஸ்ட்ரெங்த் அப்படின்னு நீ சொன்னியோ அதுலயே மிசரபிளா ஃபெயில் ஆயிட்ட. Whatever you thought was your strength, whichever you said you was your strength, and you promised to God saying this is my commitment to you, it is that same place that you have failed. சும்மா வாயை மூடிட்டு இருந்தவன் கூட பேசாம போயிட்டான். நீ ஓவரா பேசி கடைசியில என்னவும் பண்ண ஆரம்பிச்சிட்ட, சபிக்கவும் தொடங்கி விட்டாய். Now the ones who are silent is living their life just like that, but you spoke too much and spoke highly. Now you've gone to the point of even cussing out. எவன் சொல்றானோ இல்லையோ ஓ மனசே சொல்லுது, இதுதான்டா ஆர்வ கோளாறு, உடம்புக்கு ஆகாது. எல்லாரும் மாதிரி நார்மலா இருந்துட்டு போ, ராஜ்யம் இது அது நான் அப்படி. சாப்பிட்டியா, தூங்குனியா, எந்திரிச்சியா, எல்லாரும் வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு போ. நீ ஒன்னும் ஆணியெல்லாம் என்ன செய்வனா புடுங்க வேண்டாம். Now your own heart is condemning you, saying you have done so many things in stupid decisions as in your excitement, and it is telling you, why don't you be mediocre, why don't you be like other people, just eat, drink water, live your life. போதும் கர்த்தாவே, enough, let me go back to what I can control. Let me go back to what I can control. என்னால கட்டுப்படுத்த முடிஞ்ச விஷயங்களுக்கு நான் திரும்ப போறேன். So if you are in that place, அப்படிப்பட்ட ஒரு நிலையில நீங்க இருக்கீங்க அப்படினா, I want you to know that devil has launched an all out attack on hope in your life. உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கைக்கு எதிராக பிசாசு ஒரு பெரிய எதிர்ப்பை, ஒரு தாக்குதலை கொண்டு வந்திருக்கிறான். You can never guard your heart until you guard your hope. உங்களுடைய நம்பிக்கையை நீங்க பாதுகாக்காத வரைக்கும் உங்களுடைய இருதயத்தை காத்து கொள்ள முடியாது. Look at somebody and say, you can never guard your heart until you learn to guard your hope. உங்களுடைய நம்பிக்கையை நீங்க பாதுகாத்து கொள்ளாத வரைக்கும் நீங்க உங்களுடைய இருதயத்தை காத்து கொள்ளவே முடியாது. So the first entry point that devil wants when he's launching his attack is he wants to attack on your hope. And when he can make you hopeless, then he can finish you off easily. பிசாசு உங்களை தாக்க முயற்சிக்கும் பொழுது அவன் தாக்குற விஷயம், அவனுடைய நுழைவாசல் எது அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கையை தாக்குவது. ஏன்னா நீங்க நம்பிக்கையற்ற நிலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களை முடிப்பது ரொம்ப சுலபமாயிரும். So what did Elijah lose? எலியா என்னத்தை இழந்தான்? He lost hope. அவன் நம்பிக்கையை இழந்துட்டான். He lost hope. நம்பிக்கையை இழந்துட்டான். When he lost hope, he lost his joy. அவன் நம்பிக்கை இழந்தப்ப அவனுடைய சந்தோஷத்தை இழந்துட்டான். When he lost his joy, he lost his strength. அவன் சந்தோஷத்தை இழந்தப்ப அவனுடைய பலனை இழந்து போயிட்டான். Because the joy of the Lord is your strength. ஏன்னா தேவனுடைய சந்தோஷமே உங்களுடைய பலனா இருக்கிறது. And joy is very much connected to hope. Hopeful people are always joyful. உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய நம்பிக்கையோடு மிகவும் இணைந்ததா இருக்கு. நம்பிக்கை உள்ளவங்க தான் சந்தோஷம் உள்ளவங்களா இருப்பாங்க. But what is hope connected to? ஆனா உங்களுடைய நம்பிக்கை எதுல சார்ந்து இருக்குது? Hope is connected to which voice you are listening to. உங்களுடைய நம்பிக்கை எந்த சத்தத்தை நீங்க கேக்குறீங்க, எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கறீங்கன்றது சார்ந்து இருக்குது. So for a moment Elijah opened his heart to listen to a different voice. ஒரு நிமிஷத்துக்கு எலியா வேற ஒரு சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தான். And he lost hope. அவனுடைய நம்பிக்கையை இழந்தான் முற்றிலுமா. And when he lost hope, it was a slippery slope and he came down to the point of suicide. அவனுடைய நம்பிக்கையை அவன் இழந்த பொழுது
வழுக்கி கீழே வந்து விழுந்த நிலை, அவன் வந்து தற்கொலை செய்யணும்னு ஆசைப்படுற நிலைமைக்கு வந்துட்டான். Then he is going and hiding in a cave after 40 days of journey after the 3 meals. நான் அந்த 3 வேளை ஆகாரத்துக்கு பிறகு 40 நாள் பிரயாணத்துக்கு பிறகு ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். And God is asking, what are you doing here? தேவன் அவனை பார்த்து கேட்கிறாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. Again he says the same thing. அங்கேயும் அதே விஷயம் தான் அவன் சொல்றான். I am the only one. No one is there following you. நான் மட்டும் தான் இருக்கிறேன், உங்களை பின்பற்றுகிற இங்க வேற ஒருத்தன் கூட இல்ல. God said, get out of the cave and stand, I want to speak to you. தேவன் சொன்னாரு, குகையை விட்டு வெளியில வந்து நில்லு, நான் உன்கிட்ட பேச விரும்புறேன். Touch 5 people and say, get out. God says, get out of your cave because God wants to speak to you. 5 பேரை தொட்டு சொல்லுங்க, பக்கத்துக்கு 5 பேரை தொட்டு சொல்லுங்க, உங்களுடைய குகையை விட்டு வெளியில வாங்க, தேவன் உங்கள்ட்ட பேச ஆசைப்படுறார். Yeah. You're tired, you're confused, you're disoriented. Oh, you don't want to see anyone, you don't want to see anybody's face, and you go and put yourself into the cave and you're standing there. நீங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க, ரொம்ப தளர்ந்து போயிட்டீங்க, எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி எல்லார்ட்ட இருந்தும் தனியா போய் தனித்து இருக்கணும் அப்படி சொல்லி ஆசைப்பட்டு உங்களுடைய குகைக்குள்ள போய் உங்களை சுத்தி ஒரு குகை கட்டி அதுக்குள்ள நின்னுட்டு இருக்கீங்க. If you look at anybody's face, if people's presence is irritating you, that means there is some problem. You know, you're down the slippery slope. These are all the red flags in your life. When you're getting too tired, or when you're becoming hopeless, and whenever people are around you, you feel irritated, that means somewhere things are really malfunctioning and you need to do some serious course correction in your life. நீங்க சோர்ந்து போயிட்டே இருக்கீங்க, நீங்க நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க, உங்களை சுத்தி ஜனங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அவங்கள விட்டு தனித்து இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அறிகுறிகளாக இருக்கிறது. நீங்க உங்களுடைய வழியிலிருந்து திரும்பி மீண்டும் சரியான வழிக்கு வர வேண்டும் என்று ஒரு அவசியம் இருக்கு. Look at someone and say, this is the time you need to do the magic word, I need help. இந்த நேரத்துல தான் நீங்க உங்களுடைய மேஜிக் வேர்டை சொல்ல வேண்டி இருக்கிறது, எனக்கு உதவி தேவை என்று. Look at someone and say, I need help. பக்கத்துல இருக்கவங்க யாரையா பார்த்து சொல்லுங்க, எனக்கு உதவி தேவை. All the men especially, open your mouth and force yourself to say that word, I need help. ஆண்கள் முக்கியமா அந்த விஷயத்தை சொல்லுங்க, எனக்கு உதவி தேவை அப்படி சொல்லுங்க. பாருங்க, வாயை திறந்து கேட்கவே முடியாது ஆண்களால. Men can't open their mouths and ask for help. ஒரு மணி நேரம் சுத்திக்கிட்டே இருப்பானுங்க, ஆனா கதவை திறந்து கேட்கவே மாட்டானுங்க டைரக்ஷன். They will just be roaming around everywhere, but they will not open the window and ask for directions. ஏன்னா உதவி கேட்கறதுன்றது உங்களுக்கு எப்படி இருக்குது? அது ஏதோ சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாயை திறந்து என்ன செய், கேள். Because we feel asking for help is not masculine enough. It's not a problem. Ask for help. பாருங்க, நிறைய ஒய்ஃப்ஸ் வந்து சொல்றாங்க, நான் சொன்னேன் 100,000 தடவை சொன்னேன் என் ஹஸ்பண்ட்ட, வாங்க நம்ம போய் என்ன செய்யலாம், ஹெல்ப் ரிசீவ் பண்ணலாம், நம்ம போய் ஹெல்ப் ரிசீவ் பண்ணலாம், நம்ம போய் பேசலாம். தலைவர் என்ன சொல்லுவாரு? அதெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, என்ன நமக்கு என்ன ஹெல்ப் தேவை, நம்மளால சால்வ் பண்ண முடியாத பிரச்சனையை வெளியில இருக்கிற ஒரு ஆள் நமக்கு எப்படி சால்வ் பண்ணுவாங்க? ஓ, ஞானம்லாம் நல்லா தான் இருக்கு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா ஞானம்லாம் நல்லா தான் இருக்குது, சொல்லுங்க, சும்மா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஞானம்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா அவுட்புட் காணுமே சார். Many wives come and complain saying, when they tell thousands of times to their husbands, let's go get help for this problem, they go and say with ego, they say, we don't need any help, we are doing really really well. நான் என்ன வைஃப்ஸ் என்ன சொல்றேன்னா, இப்போ ஏதோ உடம்பு சரியில்லாம இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆஸ்பத்திரி போலாமான்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரா இருக்கும், அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் டோலோ போட்டா சரியாயிரும், அப்புறம் ஒரு மாதிரி டோல் எடுக்கடி டோலா அப்படின்னு அவரு இருக்கிறாருன்னு பார்த்துச்சுன்னா நீங்களா என்ன பண்றீங்க, டக்குன்னு ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு தூக்கி போட்டுட்டு போயிடுறீங்கல்ல. ஏன் வந்து ஹார்ட் மேட்டர்ஸ்ன்ற வரும்போது அப்படி அவரை இழுத்துட்டு வாயா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வரமாட்டீங்க? My question to the wives is this, that when they are physically sick, they are having some kind of fever or something, and they are feeling like they can take care of themselves on their own. After a particular point, when you see them deteriorating in their health, you call the ambulance and you put them in the ambulance and you take them to the hospital, right? When it comes to the heart matter, why are you not taking such initiatives?
எத்தனை ஆண்களுக்கு தெரியும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு? How many men understand and recognize that you have problem? பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? தெரியும்? கை தூக்கு. How many men understand that you have problem? பக்கத்துல பார்த்து கை தூக்கி வச்சிருங்களோ பார்த்து கேளுங்க. என்னைக்கு கடைசியா ஹெல்ப் கேட்டான்னு கேளுங்க. கேளுங்க, என்னைக்கு கடைசியா ஹெல்ப் கேட்ட? Look at the people who are having their hand raised and ask them, when did you ask for help last? பக்கத்துல பார்த்து சொல்லு, உனக்கு ஃபாதர்ஸ் ஹவுஸ் மாதிரி ஒரு சர்ச் கிடைக்காதே சார். You will not get another church like Father's house. நீ வந்து என்னதான் ப்ராப்ளம் சொன்னாலும் உன் மண்டைய உடைக்காம என் மண்டையும் நான் உடைச்சிக்காம ஹெல்ப் பண்ணுமே. Whatever your problem is, whatever you bring up as a problem, we are here to help you. So Elijah is in the corner. God is saying, slap somebody and say, get out of the cave. எலியா வந்து ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான். தேவன் சொல்றாரு வெளியில வா அப்படி சொல்லி. And wind comes, fire comes, earthquake comes, but the Lord is not in all the three. பெரும் காற்று வருது, அக்கினி வருது, பூமி அதிர்ச்சி வருது. இது மூணுத்துலயுமே வந்து தேவன் இல்ல. Then the still small voice comes. அதுக்கப்புறம் அந்த மெல்லிய குரல், மெல்லிய சத்தம் வருகிறது. The still small voice comes and asks the same question. அந்த மெல்லிய சத்தம் வந்து அதே கேள்வியை மீண்டும் கேக்குது. And he gives the same answer. அவன் அதே பதில மீண்டும் சொல்றான். Oh, only I am there. Nobody is there. நான் மட்டும் தான் இப்ப பாக்கி இருக்கிறேன், உங்களை சேவிக்கிற ஒரே ஆளா தனியா நின்னுட்டு இருக்கேன். The Lord tells three things for Elijah to do. தேவன் எலியா கிட்ட மூணு விஷயம் செய்ய சொல்லி சொல்றார். Go anoint this king over that place, go anoint this king over this place, and go anoint Elisha in your place. தேவன் சொல்றாரு, இந்த நபரை இந்த இடத்துக்கு ராஜாவா போய் அபிஷேகம் பண்ணு, இந்த நபரை இந்த இடத்துக்கு ராஜாவா அபிஷேகம் பண்ணு, எலிசாவை உன்னுடைய இடத்துல தீர்க்கதரிசியா நீ அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாரு. And then he says, finally, after saying all these things, இதெல்லாம் சொன்ன பிறகு தேவன் அவன்கிட்ட சொல்றாரு. So he's already planned the handover. He planned the handover. அவனுடைய successor, right? Successor. அவனுடைய சக்சஸர் இடத்துல எலிசா கிட்ட அவனுடைய விஷயங்களை ஒப்படைக்க சொல்லிட்டார், பிளான் பண்ணிட்டாரு. And then the Lord says, அதுக்கப்புறம் தேவன் சொல்றார், do you know there are 7,000 people? உனக்கு தெரியுமா 7,000 பேர் இருக்காங்கன்னு? Who has not bowed their knees to Baal. அவங்க பாகாலுக்கு அவங்களுடைய கால்களை வணங்காம இருக்காங்க. You have been duped. You have been lied. You have been cheated by believing a lie. You were stuck in the narrative in your own head and you were just caught up in your own spiral thinking this is what's happening only to you. But do you know there are 7,000 people who are just like you? நீ ஒரு பொய்யை நம்பி ஏமாற்றப்பட்டிருக்கிற, நீ உன்னுடைய சொந்த கதையில உன்னுடைய சிந்தனையில ஓடிற அந்த பொய்யை நம்பி அதுதான் நிஜம்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிற. ஆனா அது உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. உன்னை போலவே 7,000 பேர் கால்களை வணங்காம இருக்கிறாங்க அப்படின்னு தேவன் சொல்றார். And this guy, okay, gets up. இவன் எழுந்திருக்கிறான். Do you know what the Lord said? Who escapes the sword of this king will be killed by this king, and whoever escapes the sword of the second king will be killed by Elisha. That means Elisha can face the best of the enemies who get escaped by these two kings. தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த ராஜாவுடைய பட்டயத்துக்கு தப்பிக்கிறவன் அடுத்த ராஜாவினால் கொல்லப்படுவான், அந்த ராஜாவுடைய பட்டயத்துக்கு தப்பிக்கிறவனும் கூட எலிசாவின் பட்டயத்தினால் கொல்லப்படுவான் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 ராஜாக்கள் அழிக்க முடியாத எதிரியே வந்தா கூட எலிசாவால் அழிக்க முடியும்ன்றதுதான் உண்மை. இதில் இந்த கிரேஸே எலிசாக்கு யார் தான் கொடுக்க போறா? And who is going to give this grace to Elisha? It is Elisha. ஆனா எதை பாதுகாக்க விட்டுட்டான்? ஹார்ட்டை பாதுகாக்க விட்டான். But he failed in guarding his heart. So பேசுறாரு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, prophecies doesn't எப்படி சொல்லலாம், there are inevitable prophecies, then there are potential prophecies. There are some inevitable prophecies and there are many potential prophecies.
இது தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நடக்கிற சில தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. ஆனா பல தீர்க்க தரிசனங்களும் இது உனக்கு சாத்தியம் என்ற நிலையில் இருக்கிறது. Prophecies reveal the potential, prophetic potential that is in you rather than the inevitability of the word coming to pass. Listen carefully. Just because God spoke it doesn't mean it comes to pass automatically. God speaks to your prophetic potential, inviting you to co-labor with him to bring something on earth. தேவன் கொடுக்கிற வார்த்தைகள் அவர் கொடுத்ததுனால உங்களுடைய வாழ்க்கையில தானாக நடப்பதில்லை. நீங்க அந்த தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு சாத்தியங்களாக உங்கள் முன்னதாக நிக்கிறது. தீர்க்க தரிசன சாத்தியங்களாக உங்க முன்னாடி நிக்குது. அது கூட சேர்ந்து நீங்க வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த விஷயங்கள் உங்களுடைய நிஜங்களாக மாறுகிறது. என் வார்த்தையை என்னால நிறைவேற்ற முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுனா அவரு உங்ககிட்ட பேசணும்னு அவசியமே இல்லை. If it was just God had to prove that he can say and he can do the same, he doesn't even need to come and talk to you about it. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ஆனா அவர்ட்ட ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு. God is so good but he has only one problem. சொல்லுங்க ரொம்ப நல்லவர், ஆனா அவர்ட்ட ஒரே ஒரு பிரச்சனை. God is so good but he has only one problem. என்ன பிரச்சனைனா உங்களை வச்சு தான் வர்க் பண்ணுவேன்றாரு. His problem is அதுதான் ப்ராப்ளம் அவர்ட்ட. His problem is he is saying he will only work with you. வெறும் ஏஞ்சல்ஸ் வச்சே செய்வேன்னா இந்நேரம் heaven on earth வந்திருக்கும் சார். If it was just angels had to execute the plan, heaven on earth would have already come. ஆனா இந்த வேலையை யாரை வச்சு தான் செய்வேன்னு நிக்கிறாரு. He is so insistent on doing this through humans. இந்த தப்பான பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணதே கட்டுவேன்னுவாங்கல, அந்த மாதிரி ஆண்டவர் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இந்த மணவாட்டின்னு சபையை பிடிச்சிக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த மணவாட்டியை வச்சுதான் நான் மாவாட்டுவேன் அப்படின்றதுனால 2000 வருஷம் எடுக்குது. For 2000 years God is so insistent on doing his plans and purposes through you and me in this church. That's his problem. So அப்படி இருக்கிறதுனால ப்ராஃபஸிய நானே செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு அவர் இறங்குறது இல்ல, நீ கோஆபரேட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறார். Because he is like that, he is not someone who is saying I'm going to prove myself by executing the things that I promised to you as prophecies. He is expecting you to co-labor with him. பாருங்க, இந்த எலியா 3 மேட்டர் செய்ய சொன்னார்ல, இந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணு, இந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணு, அதுக்கடுத்து உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணுன்னு. எலியா டிப்ரெஷன்ல இருக்கனால நேரா போய் முதல் 2 பண்ணாம 3வது மாத்திரம் பண்ணிட்டு கிளம்பிடுறார். And God tells him to do 3 things, to anoint one king and anoint another king and then go and anoint Elisha in his place. Elijah was so depressed that he didn't even pay attention to all of this. He goes and only anoints Elisha and leaves. நம்மெல்லாம் நினைக்கிறோம் எலியா வானத்துல சாகாம எடுத்துக்கொள்ளப்பட்டது அவனுடைய விசுவாசத்தை காட்டுதுன்னு. ஆனா எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு. We think that Elijah was taken into heavens without seeing death by his faith, but I have a doubt, I have a question. அது பெரிய ஃபெய்த் ஸ்டோரியா நம்ம சொல்றோம், ஆனா எனக்கு ஏதோ சரி என்னை எடுத்துக்கொள்ளும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டான் நம்ம ஆளு. சரி, இவனை நம்ம கொல்ல முடியாது, ஏன்னா அது நம்ம கிட்ட கிடையாத ஒரு மேட்ரு. இவனை நம்ம எடுக்க தான் முடியுமே ஒழிய கொல்ல முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் செஞ்ச ஒரு மேட்ருன்னு நான் நினைக்கிறேன். Now when I look at the story, everybody talks about it as a faith story, as something that he has achieved and accomplished through his faith. But when I look at it, all I see is that God looking at him and saying, oh man, this guy has told, take me away. Now killing him is not an option because death does not come from me. So only thing I can do is take him away alive. So he took him alive. பக்கத்து சொல்லுங்க, ஆண்டவர் எடுத்தது மொத்தமே 2 பேர் தான். God has taken only 2 people in all the history. ஒன்னு ஏனோக்கு, இன்னொன்னு எலியா. One Enoch and other is Elijah. மரணத்தினால் யாரையும் எடுத்துக்கொள்ளுகிற தேவன் அல்ல அவர். God is not a God who takes away people through death. அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றதுக்காக பிசாசின் காரியத்தை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லாத ஒரு நல்ல தேவன் அவர். He is such a good God that he does not need to use the tool of the enemy, tool of the devil to take someone away.
ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் இருக்கும் பொழுது நீ என்னன்னே எப்படியே பேசிக்கிட்டு இருக்க அவர்கிட்ட, போதும் போதும், இல்லை அதெல்லாம் எல்லாம் போதும் அவ்வளோதான். பக்கத்தில் பார்த்து சொல்லு, ப்ரொஃபெட்டிக் பொட்டன்ஷியல் இன்னும் பி கூட நிறைவேறல. பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீ இன்னும் பியை கூட பார்க்கல ப்ரொஃபெட்டிக் பொட்டன்ஷியல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. Good God, and you are telling him to take you away from this earth, and you are saying enough is enough. உன் ப்ரொஃபெட்டிக் பொட்டன்ஷியல்ல நீ இன்னும் என்ன கூட பார்க்கல, பியை கூட பார்க்கல. You have not even scratched the surface of your prophetic potential that you have, that God has kept for you. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவுள். நீ இன்னும் எதுவுமே பார்க்கல, ஆனா அதுக்குள்ளே இப்ப என்ன, எலியாவை போல எலியா என்னென்னவோ பண்ணான், அதுல நீ எதுவுமே பண்ணல. எடுத்த உடனே அவன் இந்த கடைசி சீனுக்கு மாத்திரம் எலியாவை போல எடுத்துக்கொள்ள மாண்டவர், எடுத்து வானத்திலிருந்து அக்கினி இறக்கணியா, 450 பேர் ஏதாவது இது பண்ணியா, ஒரு தேசத்தை திருப்பினியா, என்ன நீ பண்ண வந்து போதும் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளன்னு சொல்றக்கு. You have not done anything, but you are asking like Elijah, saying like Elijah, I am also praying, Lord, take me away. Have you brought down fire from heavens? Have you turned the nation towards the Lord? You have done nothing. You have not even scratched the surface of the prophetic potential you have. Look at somebody and say, God is obligated to fulfill his word, but God is not obligated to fulfill your potential. தேவன் அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற கடன்பட்டவரா இருக்கிறாரு. ஆனா உங்களுடைய தீர்க்க தரிசன சாத்தியங்களை நிறைவேற்றுறது அவருடைய கடமை அல்ல. You decide your prophetic potential, how much you want to experience of God's goodness. You decide. உங்களுடைய தீர்க்க தரிசன சாத்தியங்கள்ல தேவனுடைய நன்மையை நான் எந்த அளவுக்கு அனுபவிக்க போறேன் அப்படின்றத நீங்க தீர்மானிக்கணும். உங்களை நான் பாலும் தேனும் தேசத்துக்கு கூட்டிட்டு போறேன்டா அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு உண்மையா இருந்தாரா? உண்மையா இருந்தாரு. அவனுங்க அந்த பொட்டன்ஷியலுக்கு உண்மையா இருந்தானுங்களா? இல்லையே. Was he faithful to the promise that he made, saying, I will take you to the land flowing with milk and honey? Yes, he was faithful. Was these people faithful to the prophetic potential that God has kept for them? No, they were not. வனாந்திரத்துல செத்த ஒவ்வொருவனுக்குள்ளேயும் அந்த பொட்டன்ஷியல் இருந்தது. Every single person that died in the wilderness had the potential to step into the land flowing with milk and honey. பாருங்க, அவங்க எல்லாருமே சூசைடல் தான். All of them were suicidal. எந்த ஒரு பிரச்சனைனாலும் உடனே என்ன சொல்லுவானுங்க? Any problem immediately they will say. மோசேட்ட என்ன சொல்லுவானுங்க? சாகரக்கா கொண்டு வந்தீங்க, அங்கெல்லாம் வந்து கல்ற இல்லைன்னு எங்களை வந்து இங்க கொண்டு வந்தீங்களா, இங்க அப்படியே வரிசையா அடிக்கலான்னு வந்தீங்களா, அப்படி இப்படியே பக்கத்துல பார்த்து சொல்லு, ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. The first thing that these guys are saying, did you bring us to die? Were there not graveyards there that you had brought us into the wilderness to die? If you're continuously talking about death and dying, there is a problem. So God told me that tonight he wants to challenge the destiny killing spirits in your life. தேவன் என்கிட்ட இன்னைக்கு சொன்னாரு, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் அதை கொல்ல நினைக்கும் ஆவிய இன்னைக்கு தேவன் எதிர்கொண்டு அதை சவால் விடணும்னு நினைக்கிறாரு. God wants to judge this Jezebel spirit that is trying to kill your prophetic potential. உங்களுடைய தீர்க்க தரிசன சாத்தியத்தை கொல்ல நினைக்கும் எசபேலின் ஆவியை தேவன் நியாயம் தீர்க்க வந்திருக்கிறார். But do you know, again Elijah went and faced Ahab. உங்களுக்கு தெரியுமா, எலியா மீண்டும் போய் ஆகாபை சந்தித்தான். Before being taken up. எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்பதாக அவன் போய் சந்தித்தான். And tells, அவன் சொல்றான், this is how it will happen to you, this is how it will happen to your wife. உனக்கு இப்படிதான் நடக்கும், உன் மனைவிக்கு இப்படிதான் நடக்கும்னு சொல்றான். God can make you face your fear again. உங்களுடைய பயத்தை நீங்க எதிர்கொள்ற நிலைக்கு உங்களை மீண்டும் தேவன் கொண்டு செல்ல வல்லவர். God can make you overcome your worst fear again. உங்களுடைய மிகப்பெரிய பயத்தையும் கூட மேற்கொள்ள வைப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவரா வல்லவரா இருக்கிறார். What is threatening to snatch your life, God will snatch that life away from that demonic force. உங்களுடைய ஜீவனை கொல்ல நினைக்கும், பிடுங்க நினைக்கும் அந்த பிசாசின் வல்லமையுடைய ஜீவனையே தேவன் உருவி போடுவார். There has to be a stirring up of passion again in your heart. உங்களுடைய இருதயத்துல மீண்டும் இந்த பாசத்தின் பற்றி எரிகிற அனுபவம் வர வேண்டும். Tonight God wants to stir up that burning passion that Peter had for Jesus.
இயேசுவுக்காக பேதுரு வைத்திருந்த அந்த பற்றி எரிகிற அந்த பாசத்தை இயேசு தேவன் மீண்டும் இந்த இடத்துல புதுப்பிக்க விரும்புகிறார். Oh, the blind faith and the passionate love, that would go and do anything for God. That kind of a passion God wants to restore and rekindle that fire in each and every one of your life, not for a momentary season, but like Paul, who ran that thing for his entire life without tireless intensity. Paul did not have a peak moment of excitement, but he had a lifetime of passion. And he said, truly, 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 whatever I have labored, it's not me, but the grace of God that tirelessly, that intensity of his passion that energizes me constantly. அந்த கண்மூடித்தனமான விசுவாசம், அந்த பற்றி எரிகிற பாசத்தை தேவன் மீண்டும் உங்களுடைய இருதயங்கள்ல புதுப்பிக்க விரும்புகிறார். வெறும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டுமல்ல, பவுல் எப்படி அந்த பாசத்தையும் அந்த பற்றி எரிகிற நேசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனுடைய வாழ்க்கை முழுவதும் ஓடி அவன் செய்ததெல்லாம் செய்து முடிக்கும் பொழுது அவன் சொன்னா, இது என்னால் அல்ல, தேவனுடைய கிருபையினால, தேவன் தந்த அந்த பற்றி எரிகிற பாசத்தினால் நான் செய்தேன் என்று சொன்னது போல தேவன் உங்களுடைய இருதயங்களிலும் மீண்டும் அந்த பாசத்தை, பற்றி எரிகிற பாசத்தை புதுப்பிக்க விரும்புகிறார். 1 Timothy chapter 1 verse 18 in the Passion Translation. 1 Timothy 1:18. Okay, I want the team to come. I'm going to spend extra time in prayer today. இன்னைக்கு எக்ஸ்ட்ரா டைம் நம்ம ஜெபிக்க போறோம். We are going to rebuke this suicidal spirit from our community. இந்த தற்கொலையின் ஆவியை நம்மளுடைய கம்யூனிட்டில இருந்து எடுத்தெறிய போகிறோம். It doesn't have the right to haunt you anymore. உங்களை அது தொந்தரவு செய்வதற்கு இனி அதற்கு உரிமை இல்லை. So, Timothy, my son, I'm entrusting you with this responsibility. So, Paul is old right now. He knows that he is finishing his race, and he is charging his son Timothy, his successor in many ways, he's writing to him very important things of how to go forward. And in that letter, he says, I'm entrusting you with a responsibility. பவுல் அவருடைய நிறைவுக்கு வந்து கொண்டிருக்கிறாரு. அவருடைய ஓட்டம் முடியுது அப்படின்றது தெரிந்து இப்போ ஒரு பெரிய பொறுப்புகளை அவருடைய மகனான தீமோத்திக்கு அவர் கொடுக்க ஆசைப்படுறார். அவருக்கு நேரா எழுதுகிறார். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எழுதிட்டு இருக்கார். I am entrusting you with this responsibility. Look at somebody and say, I am entrusting you with this responsibility. இந்த பொறுப்பை நான் உனக்கு கொடுத்துட்டு போறேன் அப்படி சொல்றாரு. What is the responsibility? என்ன பொறுப்பு? In keeping with the very first prophecies that were spoken over your life and are now in the process of fulfillment in this great work of ministry, in keeping with the prophecies spoken over you, with this encouragement, use your prophecies as weapons as you wage spiritual warfare by faith. உனக்கு கொடுக்கப்பட்ட உன்மேல் பேசப்பட்ட ஆதி தீர்க்க தரிசனங்கள், உன் வாழ்க்கை மேல பேசப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், அது இப்போ நிறைவுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய ஊழியத்திலும் அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உன்மேல் பேசப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்களை உன்னுடைய உற்சாகமாகவும் உன்னுடைய ஆயுதங்களாகவும் உன்னுடைய ஆவிக்குரிய யுத்தங்கள் எடுத்து பயன்படுத்து அப்படி சொல்றார். Use your prophecies as spiritual weapons. உன்னுடைய தீர்க்க தரிசனங்களை எடுத்து ஆவிக்குரிய ஆயுதங்களாக பயன்படுத்து. What has been spoken over you when you were young? நீ சிறு பிள்ளையா இருக்கும்போது உன்மேல பேசப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள். Early in your walk with God, what He spoke over you, your identity words. Many people hold on to these prophetic words of you will go to this nation, that nation. That's all okay, but we should hold these words that reveal who we are with a greater measure. நீ தேவனோடு நடக்க ஆரம்பித்த அந்த ஆதி நாட்கள்ல தேவன் உன்மேல பேசின அந்த அடையாள வாக்குத்தத்தங்கள், அந்த அடையாள தீர்க்க தரிசனங்கள், ஏதோ நீ இந்த தேசத்துக்கு போவ அந்த தேசத்துக்கு போவன்னு சொன்ன விஷயங்கள் அல்ல. நீ எப்படிப்பட்டவன் அப்படின்றத அவருடைய வார்த்தையினால தீர்க்க தரிசனமா உன்மேல பேசின விஷயங்கள். The things when you heard it, when that was spoken over you, it made you come alive. You knew that there was presence over that word and you carried it. You carried it for some time, but then
You became complacent because of the challenges that you faced against and contrary to that word. நீங்க அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அது உங்களுக்குள்ள ஒரு பற்றி எரிகிற விஷயமாக மாறினது. அது அந்த வார்த்தையில பிரசன்னம் இருக்குது அப்படின்றத நீங்க உணர்ந்தீங்க. ஆனா அது கொஞ்ச காலத்துக்கு எடுத்துக்கொண்டு நீங்க ஓடின பொழுது சில எதிர் முறையான வந்த பிரச்சனைகளை சந்தித்த பொழுது அது அப்படி தணிந்து போனது. Jesus gave a word to the disciples. இயேசு அவருடைய சீடர்கள் நோக்கி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். Let us cross over to the other side. நம்ம அக்கறைக்கு போவோம். And the storm came. நடுவுல புயல் வந்தது. And they got very disoriented. அவங்க பயந்து போனாங்க, ரொம்ப குழம்பி போனாங்க. They started having questions about so many things, including God's heart towards them. அவங்களுக்கு நிறைய கேள்விகள் வர ஆரம்பிச்சது. தேவன் நமக்கு நேரா எப்படி யோசிக்கிறார், நம்மளை பற்றி என்ன நினைக்கிறார், நம்ம கூட எப்படி இருக்கிறார்ன்றத பத்தி கூட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. But the prophetic word remained. ஆனா தீர்க்க தரிசன வார்த்தை மாறவில்லை. That we will cross over. நாம் கடந்து போவோம் என்ற வார்த்தை. To the other side. அக்கறைக்கு போவோம் என்ற வார்த்தை. Because that's what the Father spoke to Jesus. ஏன்னா அதுதான் தகப்பன் இயேசுவை நோக்கி சொன்ன வார்த்தை. And that's what Jesus told the disciples. அதுதான் இயேசு சீடர்களை பார்த்து சொன்ன வார்த்தை. But that word brought rest in the heart of Jesus, so much so he could sleep in the storm. அந்த வார்த்தை இயேசுவோட இருதயத்தில் பயங்கரமான சமாதானத்தையும் அது ஒரு இளைப்பாறுதலையும் கொண்டு வந்தது. அவர் புயலுக்கு நடுவுல தூங்கிட்டு இருக்கிறார். He was guarding his heart with that prophetic word that he received from the Father, that you will cross over to the other side. அவர் தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த தீர்க்கதரிசன வார்த்தையை எந்த அளவுக்கு பாதுகாத்தார் அப்படின்னா, அவரை அக்கறைக்கு கொண்டு சேர்க்க வல்லவர் என்றதை முழுவதுமாக அறிந்து அவர் தூங்கி கொண்டிருந்தார். Without a shadow of doubt, I can tell you, Jesus honestly didn't expect them to rebuke the storm. எந்தவித சந்தேகமும் இல்லாம நான் உங்களுக்கு சொல்ல முடியும், இயேசு உண்மையிலே இவங்க எழும்பி அந்த புயலை அடக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. That would be the secondary thing that he would have wanted them to do. அவங்க செய்யணும்னு இவர் ஆசைப்பட்ட இரண்டாவது விஷயமாகத்தான் அது இருந்திருக்கும். The first thing he would have wanted them to do is just sleep. ஆனா அவங்க என்ன செய்யணும்னு எதிர்பார்த்திருப்பாருன்னா அமைதியா தூங்கணும்னு எதிர்பார்த்திருப்பார். Just trust the word and sleep. If they had slept, nobody doing anything, they would have still crossed to the other side. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை நம்பி அவங்க அமைதியா தூங்கி இருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்களேன், யாருமே எதுமே பண்ணாட்டியும் கூட அவங்க நேரா அக்கறைக்கு போய் சேர்ந்திருப்பாங்க. No matter what you are facing, look at somebody, say no matter what challenge you are facing. உங்களுடைய வாழ்க்கையில எந்தவித பிரச்சனை நீங்க எதிர்கொண்டிருந்தாலும் சரி, no matter what storm you are right now in, என்ன புயலுக்கு நடுவுல நீங்க இருந்தாலும் பரவாயில்லை, before that season started, அந்த காலகட்டம் உங்களுக்கு தொடங்குனதுக்கு முன்பதாக, if you go back and see, you would have seen God give you a prophetic word. நீங்க முன்னாடி போய் பார்த்திருந்தீங்க அப்படினா தேவன் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை கொடுத்திருந்திருப்பார். That word should have been the prophetic weapon to warfare in that season, but unfortunately that very same circumstance proved to you that the prophetic word might be false. அந்த தீர்க்கதரிசன வார்த்தை தான் உங்களுடைய ஆயுதமாக இருந்திருக்கணும். இந்த மொத்த சூழ்நிலையும் இந்த மொத்த புயலையும் நீங்க எதிர்கொள்வதற்கு, அதோடு சண்டை போடுவதற்கு. ஆனா நீங்க அந்த புயல் உங்களுடைய இதயத்தை காக்காதபடியினால இந்த புயல் இந்த வார்த்தை பொய்யா இருக்குமோ அப்படின்ற கேள்வி எழுப்பிருச்சு. Don't bring it down cheap to you will marry this person prophecy, you will have a promotion prophecy, and oh man, don't bring this word cheap like that. நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை ஏதோ ரொம்ப சீப்பான விஷயம் போல, நீ இவங்களை கல்யாணம் பண்ணிப்ப, இந்த இடத்துக்கு இந்த வேலைக்கு போவ அப்படின்ற தீர்க்கதரிசனம் பத்தி நான் பேசல. I'm talking about prophetic potential. நான் தீர்க்கதரிசன சாத்தியங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். Your identity, உங்களுடைய அடையாளங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். Your destiny, உங்களுடைய நோக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். Prophetic destiny, உங்களுடைய தீர்க்கதரிசன நோக்கம். No matter where you are in your discouragement spectrum, you are discouraged, depressed or suicidal, no matter how severe you are in the spectrum, நீங்க எந்த அளவுக்கு மனம் தளர்ந்து
இருந்தாலும் சரி, அந்த மனம் தளர்ச்சி அப்படின்ற நிலையில நீங்க ஒருவேளை இப்பதான் வருத்தப்பட்டிருக்கீங்க, இல்ல மனம் தளர்ந்திருக்கீங்க, இல்ல டிப்ரெஷன்லயே இருந்தாலும் சரி, and becoming suicidal as well. நீங்க அதுக்கப்புறம் இப்போ நான் தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற எண்ணத்துல போய் நின்றிருந்தாலும் சரி, no matter in which spectrum you are, நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, God wants to deliver you and stir up the passion that you have for the Lord and revive you tonight. தேவன் உங்களை மீட்டு உங்களுக்குள்ள அந்த ஜீவனை புதுப்பிக்க விரும்புகிறாரு. நீங்க வைத்திருந்த அந்த பற்றி எரிக்கிற பாசம் என்ற நிலைக்கு மீண்டும் உங்களை கொண்டு வருகிற ஆசைப்படுகிறார். So much so that you will reach a place in the spirit that these things are not your fight anymore. நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்து உங்களுடைய ஆவியில வளருவீங்க அப்படின்னா, இந்த விஷயங்களுக்காக நீங்க மீண்டும் போய் சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில. These things need not be your fight anymore. இது உங்களுடைய சண்டையாக இருக்க போவதே இல்ல, உங்க போராட்டமாக இருக்க போவதே இல்ல. Staying alive itself is a fight for you, but it need not be your fight anymore. இன்னைக்கு உயிர் வாழ்வதே உங்களுடைய போராட்டமா இருக்கலாம், ஆனா இனி அது அப்படி இருக்க போறது இல்ல. God is going to judge those spirits in your life. உங்களுடைய வாழ்க்கையில இப்படி போராட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிற அந்த ஆவிகளை தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். And God will bring forth your prophetic potential. உங்களுடைய தீர்க்கதரிசன சாத்தியங்களை உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். On the day of Ezer, Gaudi and Mercy delivered their second baby. எசேர் கான்ஃபரன்ஸ் அந்த நாள்ல காடி மர்சி அவங்களுடைய இரண்டாவது குழந்தையை பெற்றாங்க. They brought forth a beautiful girl baby. ஒரு அழகான கேர்ள் பேபி அவங்களுக்கு பிறந்திருக்கிறது. And till 6 o'clock in the evening she was praying and ministering for people. சாயந்திரம் 6 மணி வரைக்கும் அவங்க இங்க இருந்து எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. Okay? And then she feels looks like, and then she goes, and in 15 minutes she has the baby and she comes out. They didn't even take her to the labor room. She just walked into the hospital, delivered it in the front room, and the next day walked out with a baby. And she said, I felt so much energy after delivering the baby. அவங்க வந்து 6 மணி வரைக்கும் இங்க ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க நேரம் ஆகுது அப்படின்னு தோணுனப்போ கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. போன 15 நிமிஷத்துல அவங்க தியேட்டருக்கு கூட கொண்டு போகல, அந்த டெலிவரி ரூம் கூட கொண்டு போகல, ஃபர்ஸ்ட் ரூம்லயே வார்ட்லயே வச்சு அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. அவங்க சொன்னாங்க அடுத்த நாள் கிளம்பி வெளியில வந்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க பயங்கர எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ண குழந்தை பிறந்த பிறகுன்னு. It is a prophetic sign of a new season that God wants to birth. Whatever you have been fighting for, you shall bring forth with ease because of the grace to deliver is here. அது தீர்க்க தரிசன அடையாளமாக இருக்கிறது. நீங்க எந்தெந்த விஷயங்களை பிறப்பிப்பதற்கு ரொம்ப சண்டை போட்டு கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் இனி சுலபமாக பிறக்க போகிறது. ஏனால் அதை கொண்டு வருகிற கிருபை வந்திருக்கிறது. Because the spirits that are making you think that you need to end your life is not really against you, it is against your prophetic potential. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்படினாச்சும் வாழ்றதுக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, நீங்க வாழ்றத உங்க வாழ்க்கையே கஷ்டமாக்கி கொண்டிருக்கிற ஆவிகள் எதற்கு எதிராக இருக்குன்னா உங்களுக்கு எதிராக இல்ல, உங்க மேல இருக்கிற அந்த தீர்க்க தரிசன சாத்தியங்களுக்கு எதிராக இருக்கிறது. The prophetic potential that you carry is a threat to the kingdom of darkness. நீங்க சுமந்து கொண்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசன சாத்தியங்கள் இருளின் ராஜ்யத்துக்கு அழிவை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. You as a person without the divine destiny is no threat to devil. நீங்க இந்த தெய்வீக நோக்கம் இல்லாத ஒரு தனி நபரா இருக்கும் பொழுது நீங்க பிசாசுக்கும் அவனுடைய ராஜ்யத்துக்கும் எந்த பாதிப்பும் கொண்டு வர போறது இல்ல. But you cannot be without divine destiny being a human being. ஆனா நீங்க ஒரு மனுஷனா இருந்தா தெய்வீக நோக்கம் இல்லாத ஒரு நபரா உங்களால இருக்கவே முடியாது. You might not have figured it out, but you can never say that you don't have one. தெய்வீக நோக்கம் திட்டம் எனக்காக என்ன, என் வாழ்க்கையில என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்காம இருந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு அப்படி ஒண்ணு இல்லாம நீங்க இருக்கிறீங்கன்னு கிடையவே கிடையாது. Jesus, what you hold in your hand, நீங்க உங்க கரங்கள்ல பிடித்து கொண்டிருக்கிறது. See, Christianity has made the work of Jesus to a very cheap outcome called forgiveness of sin so that you can go to heaven.
கிறிஸ்தவம் இயேசு செய்த செயலை, இயேசுவோடைய கிரியையை ரொம்ப சீப்பாக மாத்தி விட்டுச்சு, கொச்சப்படுத்திருச்சு. எந்த அளவுக்குனா வெறும் பாவத்தை மன்னித்து பரலோகம் தான் கொண்டு போக வந்தாருன்னு சொல்லி. Forgiveness of sin is the very least thing that he offered on the cross. இயேசு சிலுவையில செய்ததுல பாவ மன்னிப்பு அப்படின்னு சொல்றது அவர் செய்ததுல மிகவும் குறைந்த விஷயமாக இருக்கிறது. In fact, he need not die to forgive your sin. He kept forgiving sins even while he was alive. அவர் உங்க பாவங்களை மன்னிக்கணும்ன்றதுக்காக அவர் மரிக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை. அவர் உயிரோடு இருக்கும்போதே பாவங்களை மன்னித்து தான் இருந்தார். So forgiveness of sin is the least thing that is offered through the cross. ஆகையால் பாவ மன்னிப்பு அப்படின்னு சொல்றது சிலுவையில கொடுக்கப்பட்டதிலேயே மிக சிறிய விஷயமாக இருக்கு. Jesus came to give you life and life in abundance. இயேசு உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தார். A life of dreams and destiny. ஒரு கனவுகளின் வாழ்வு, அது நோக்கத்தின் வாழ்வாக. Yeah, you don't need to kill yourself. நீங்க உங்களை கொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. Because Jesus took your place. இயேசு உங்களுடைய இடத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார். And he died your death. உங்களுடைய மரணத்தை அவர் மரித்து விட்டார். He took everything upon himself. அனைத்தையும் அவர் மேல் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். The womb till the tomb, the entire human experience he has owned. கர்ப்பம் முதல் கல்லறை வரை அனைத்து மனித அனுபவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். Every form of rejection that you could ever face, he has already experienced it all on your behalf and absorbed it into him. நீங்க உங்க வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய எந்த விதமான புறக்கணிப்பா இருந்தாலும் அதை அவர் ஏற்கனவே அனுபவித்து முடித்து விட்டார். And he took your place of death to give you a newness of life. உங்களுடைய இடத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் சார்பாக அவர் மரித்து உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். Shall we all take part together? எல்லாரும் பங்கெடுப்போம். Knowing that he has taken your place of death and he has given you his life. அவர் உங்களுடைய மரணத்தின் இடத்தை அவர் எடுத்துக்கொண்டு அந்த மரணத்தை அவர் அனுபவித்து உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார்ன்றதை அறிந்து கொண்டு இதுல பங்கெடுப்போம்.